Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் சோஃபியா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறோம். அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னு கூட சொல்லலாம். மேலே வீடு ஃபுல்லாக ஆளுங்களோட ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்பா அம்மா, அவங்க மாமா, அத்தை எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் செய்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வேணும், நிறைய பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் போய் அது ஒரு அண்ணி வீட்டில் வச்சுருக்கோம். அவங்க வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் நேரமாகவே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பவானி ஆறு ஆப்பக்கூடலேருந்து நாங்கள் இப்போ காந்தபடி போயிட்டுருக்கோம். அந்த வழியில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. காலையில் பார்க்குறதுக்கு அந்த இடமே. நாங்கள் சம்மர்லலாம் வந்து பாதி நாள் இந்த ஆற்றுல தான் குடியிருப்போம். அந்த மாதிரி ஓகே, போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நானே என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம். பொங்கல் வச்சிடலாம், அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு வந்து மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற டைம்லேயே நான் வந்து பொங்கல் வச்சுட்டேன். அப்புறம் வந்து வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. தம்பி, பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. பாருங்கள், 2வது பையன் வந்து பாப்பா கெட்டப்பில் உட்காந்துருக்காரு, விளையாண்டுருக்காரு ஜாலியாக. கேர்ள் பேபி மாதிரியே இருக்கார். எல்லா அம்மாவுக்குமே ஒரு ஆசை இருக்கும், பையன் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது பையனுக்கு வந்து ஒரு கேர்ள் கெட்டப் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு 3 பசங்க. 3 பசங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அம்மா, வீட்டுக்காரு, அவங்க தம்பி, ஒய்ஃபு, 3 பசங்க. அதனால் வந்து 3 பசங்க. என்னோடது 2 பசங்க, இன்னொன்று நடுப்பையன் வந்து அவங்களோட பையன். அதனால் வந்து வீடு ஃபுல்லாக பசங்களாக தான் இருக்காங்க. இல்லை, எங்களுக்கு வந்து பாப்பா வந்து கெட்டப் போடணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு 2 பேர்த்துக்கு இன்றைக்கி வந்து பாப்பா கெட்டப் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சரி, முடி எடுத்துட்டோன்னா அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு முடி இருக்காது அழகாக க்யூட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கா மொட்டை எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு அடிச்சிட்டோம். ரொம்ப அழுகுவானோ, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. ஏன்னா அவன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் எல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கலங்க, அவ்வளோ அமைதியாக உட்காந்துக்கிட்டான். மொட்டை அடிக்கிறோமா அப்படின்னு தெரியவே இல்லை, அந்தளவுக்கு அமைதியாக உட்காந்துட்டான். அது காரணமும் ஒன்று இருக்குது, ஃபோன் தாங்க. ஃபோனில் வந்துட்டு அவர் இந்த கொஞ்சம் ஸ்டோரி இல்லை ஒரு சாங்லாம் கேட்பார், யானை யானை அந்த மாதிரிலாம். அதை பார்த்தவர் தான். அவர் மொட்டை அடிக்கிறோமா என்ன பண்ணுறோமா எதுவுமே தெரில, அவர் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு. ஃபுல் மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்கும் அமைதியாக ஜாலியாக உட்காந்துட்டு அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் பயந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலை. ரொம்ப சமத்து. அவர் பிறந்ததுலேருந்தே ரொம்ப சமத்து, எங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல. அதே மாதிரியே இந்த மொட்டை அடிக்கிறப்பவும் ரொம்ப சமத்தாக உட்காந்து ஃபுல் மொட்டையும் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. தம்பிக்கு அடித்து முடிச்சோடனே 2வது தம்பிக்கு அடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது அவரும் வந்தார். அவரும் ஏதாவது கொஞ்சம் கத்துவார், பயப்படுவார். ஏன்னா ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட அவர் வந்து பயங்கரமாக கத்துவார், அழுகுவார். அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியும், ஒருத்தன் அமைதியாக இருந்துட்டா இன்னொருத்தன் வந்து அமைதியாக இருக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி. அவனும் அப்படியே அவங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறான். ஒரு சவுண்டு வரல. ஆளுங்க வந்து மொபைல் பார்த்தாங்கன்னா எல்லாமே மறந்துடுவாங்கிற மாதிரி ஃபோனை பார்த்தாரு, மொத்த உலகத்தையுமே மறந்துட்டார். அந்தளவுக்கு அமைதியாக உட்காந்து சமத்தாக மொட்டை அடிச்சிட்டாரு. இவர் கொஞ்சம் முடி ஜாஸ்தியாக இருக்குங்க, கண்ணுக்கே வந்துருச்சு, அந்தளவுக்கு முடி வந்துருச்சு இவருக்கு. அப்புறம் அமைதியாக உட்கார வச்சு இப்படியோ ஒரே வழியாக 2 பேர்த்துக்கு மொட்டை அடித்தாச்சு. அவங்களும் மொட்டை அடிக்கிற அண்ணாவுமே ரொம்ப பொறுமையாக குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அடித்தாங்க. எல்லாம் அடித்து முடிச்சுட்டு கோயிலில் பூஜை பண்ணாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, எங்களுது வந்து கருப்புச்சாமி கோயில், அதுதான் எங்களோட குலதெய்வம். சாமியெல்லாம் கூப்பிட்டு பொங்கல் வச்சதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக பிளான் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்களா, மொட்டை அடித்தவரெலாம் தூங்கிட்டார். காலையிலேருந்து தூங்கவே இல்லை. எப்பயும் 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகிட்டு தூங்கலை. இவங்க தான் எங்கள் அம்மா.
எல்லாம் ஜாலியாக எல்லோரும் ரிலேஷன்லாம் வந்தோடனே பேசிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு. லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோங்களோ நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பாய்.